ஒரு முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பிரியம் இருக்குது. இன்னொன்று, அவர் என்றைக்குமே யாரையுமே கடுமையாக விமர்சனம் பண்ணதில்லை, ஒரு ஹார்ஷ் ஹேண்டலிங் கிடையாது. இன்றைக்கி இந்த எடப்பாடி சட்டசபையில் இருந்துச்சுட்டு யார் தெரியுமா ஊன்ட்டு ஆகுங்க இந்த உரிமையில ஆனால் வாப்பாங்கிறான்ல, அந்த வேலையெல்லாம் ஓபிஎஸ் பார்க்கவே மாட்டார். ஓ பன்னீர்செல்வத்தோடைய அரசியல் நகர்வில் இது உண்மையிலே இன்னைக்கு தான் அவர் கரெக்டாக உருப்படியான ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காரு. இதனால் நாளைக்கு அதிமுகவுக்கு பலவீனம் கண்டிப்பாக இருக்குன்னா திமுகவை நீங்கள் சேர்த்ததுக்கு ஓ பன்னீர்செல்வத்தால் பயன் இருக்குதான்னா தேமுதிக சேர்த்ததோட 100 மடங்கு ஓபிஎஸ் சேர்த்ததில் பயன் இருக்குது. ஓ பன்னீர்செல்வம் இவ்வளோ நாளாக பயந்தது பிஜேபி தன்னை ஏதாவது செய்யுமோ. நியாயமாக துரோகத்திற்கு கொடுக்கப்பட்ட நோபல் பரிசை எடப்பாடி பழனிசாமியிடம் வந்து வாங்கி டிடிவி தினகரனிடம் ஒப்படைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேங்கிற மாதிரி இவர் அந்த அளவுக்கு பண்ணிட்டு இவர் ஓபிஎஸ் பேசுறதுக்கு என்ன இருக்குதா? நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், இந்த 2 மினிஸ்ட்ரியில் கண்டிப்பாக ஏதோ ஒன்று அவருக்கு. ஒன்று ஃபினான்ஸு, அப்படி இல்லைன்னா பொதுப்பணித்துறை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு திருச்சி சூர்யா அவர்கள் நிகழ்வில் இணைகிறார்கள். வணக்கம் சார். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக 3 முறை இருந்தவர், அம்மாவின் தீவிர விசுவாசி என்று அழைக்கக்கூடியவர், அம்மையார் ஜெயலலிதாவுடைய நம்பிக்கைக்கு உரியவர் என்று தொடர்ந்து புகழாரம் பெற்று வந்த தர்மயுத்த கலநாயகன் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் நிற்கிறார். என்ன சார் நடந்திருக்கு? என்ன மந்திரம் நடந்தது? தர்மயுத்தம் வென்றதா? இல்லை, தர்மயுத்தம் அவர் தான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே அதை கேட்குறப்ப அதெல்லாம் பழைய கதை பேசாதா அப்படின்ட்டார்ல. அதை அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன ஒரு ஓப்பனிங்களே வச்சுக்கணுமே, 3 முறை முதலமைச்சர். அதாவது நியாயமாக சொல்லணும்னா ஸ்டாலினை விட அதிகமாக டைம் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே மாதிரி அவர் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய நம்பிக்கைக்கு உண்டான பாத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கடைசி நிமிடம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறப்பது வரைக்கும் ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதாவுக்கு விசுவாசமாக இருந்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் அந்த அம்மாவுக்கு எதிராகவோ இல்லை அவர்கள் சொல்லுவதை கருத்தை மீறியோ எந்த இடத்துலையும் முரண்பட்டு அவர் நடந்ததில்லைங்கிறப்ப அவருடைய நம்பிக்கையின் பாத்திரமாக விளங்கினாருங்கிறது நீங்கள் சொல்கிற வார்த்தை தான். அந்த இடத்துல ஓ பன்னீர்செல்வத்தோட மகனுடைய திருமணத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து வாழ்க்கையில் எந்த ஏதோ இதிகாசத்துல எந்த இதிகாசத்திலையும் அதுல கூட இல்லாத ஒரு விஷயம், தனக்கு கொடுத்த பதவியை ஒருத்தர்கிட்ட கொடுத்து அதை திரும்பி அவர்கிட்ட இருந்து வாங்குறதுங்கிறப்ப நான் அதை யோசிச்சேன், இது என்ன பெரிய விஷயம், நீங்கள் கொடுத்தீங்க, அதை கேட்டார், அதை கொடுத்துருக்க போகிறாரு. இப்போ நான் அந்த இடத்துல யோசிச்சேன், நம்மளே இருக்கோம், நாளைக்கு நீ வச்சுக்கப்போம், ஒரு நாள் சிஎம்மா இருந்தால் பரவாயில்ல, சந்தோஷம், அந்த அம்மா கேட்குதுன்னு திரும்பி கொடுத்துருப்போம்லன்னு நினச்சேன். ஆனால் ஏன் அந்த சமயத்தில் அம்மையார் ஜெயலலிதா ஓ பன்னீர்செல்வத்தை புகழ்ந்தார் அப்படிங்கிறது இன்றைக்கி எடப்பாடியை பார்க்குறப்ப தான் நமக்கு புரியுது. கரெக்டு தான், அந்த அம்மா சொன்னது அவர் பெரிய சாதனையை தான் பண்ணியிருக்காது, அது வரலாற்றில் நடக்காத ஒரு சம்பவங்கிறத உணர்த்தியிருக்காருங்கிற மாதிரி ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அவர் கடைசியாக ஒரு கைப்பாவையாக இருந்து, அதாவது இந்த சுயபுத்தி இல்லாதவனுக்கு சொல் புத்தி கேட்டாலே எங்கேயாவது கொண்டு போய் அவன் பேச்சை கேட்டுட்டு நடுத்தரில் நிப்பாட்டிடுவான் அப்படிங்குவான். இல்லை, அந்த நிலை தான் ஓ பன்னீர்செல்வம். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாத்துக்கும் நல்லவராக தான் இருந்தார். யார் என்னோட அன்றைய முதலாளியோ அந்த முதலாளி சொல்கிறத நான் கேட்பேன் அப்படின்னாங்க. இவருக்கு அமைந்த முதலாளிகள் அம்மையார் ஜெயலலிதாவை தவிர மற்றவர் யாரும் இவரை நல்வழிப்படுத்தவில்லை. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் நீ சிஎம் ஆகிக்க, நீ திரும்பி கொடுத்துரு, நீ சிஎம் ஆகிக்க திரும்பி கொடுத்துரு, நீ இதை செய் அதை செய், நீ நாளைக்கு என்ன கட்சியில் பொருளாளராக இருந்தார், இவர் தான் கஜானாவுக்கு கையெழுத்து போடுற இடத்துல இருந்தார். அந்தளவுக்கு அதிகாரமிக்க இடத்துல நாளைக்கு எனக்கு தெரிந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்து கட்சி தலைவராக பொதுச் செயலாளராக இருந்த நீண்ட காலமாக ஒரு நபரை நாளைக்கு அதீத முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்னா அது ஓபிஎஸ் தான். மைனார் நாகேந்திரனும் அப்போ ஏடிஎம்கேல இருந்தப்ப
நாளைக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டராக இருந்தார், தொழில்துறை அமைச்சராக இருக்கிறப்ப அன்னைக்கு வந்து ஜெயலலிதா அவர்களை சந்திக்க வேண்டும். எந்த சமயத்திலையும் ஒருத்தர் அப்பாயின்மெண்ட்டே வாங்காமல் நேராக போய் ஜெயலலிதாவை பார்க்க முடியும்னா அது அவர் தான். நயினார்கிட்ட தான் எல்லா அமைச்சர்களும் கல்லா கட்டணும். கோயஸ் கார்டனுக்கு வர வேண்டிய ஃபண்டெல்லாம் அவர்கிட்ட தான் போகணும். அந்த அளவுக்கு இருந்தவர் அதே நாளைக்கு டான்சி வழக்கில் ஜெயலலிதா கைதாகும் போது சசிகலா அவர்களுடைய பரிந்துரை தான் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக வேணும்னு. ஆனால் ஜெயலலிதாவுடைய சாய்ஸ் யார் தெரியுமா? நயினார் நாகேந்திரன். அப்படி அதீத முக்கியத்துவத்தில் இருந்த நயினார் நாகேந்திரன் குறுகிய காலத்திலே தூக்கி எறியப்பட்டார், அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கப்பட்டார். நடுவில் கூட நான் நினச்சேன் இந்த தேமுதிகக்காரங்களுக்கு வந்து இந்த தாவேக்காவுக்கு அறிவே இல்லை அப்படிங்கிறது கரெக்டாக போச்சு. எதனால இல்லை, அந்த த்ரிஷா மேட்டரை பற்றி கவுண்டர் பாட்டு எடுத்தார்ல, அப்போ வந்து அவருடைய பதவிக்கு அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு அவர் அந்த வார்த்தை பயன்படுத்தியிருக்கக்கூடாது, அதை பற்றி பேசியிருக்கக்கூடாது. அதுக்கு அவங்க கவுண்டர் பாட்டு கொடுக்குறாங்க. நிர்மல்குமார் பேசுகிறப்ப இதெல்லாம் பேசுகிறதுக்கு ஒரு மாநில தலைவரா, இதெல்லாம் பேசலாமா, இவரை பற்றி தெரியாதா, அவர் தொழிலாக இண்டஸ்ட்ரியலிஸ்டாக தான் வெளியில் வராரு, தொழிலதிபராக இருக்கிறாரே தவிர அரசியல்வாதியாக மாறவே இல்லை அப்படிங்கிறான். அதான் வரலாறு தெரியாமல் இருந்தால் இந்த மாதிரி தான் தற்கூரின்னு பேர். ஆக்சுவலாக அதிமுகவிலேருந்து நயினார் நாகேந்திரன் எப்போ தெரியுமா அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கப்பட்டார்? அவர் வேற அந்த காலத்தில் இருந்த ஒரு நடிகையுடன் தொடர்பில் இருந்தார். அவருடைய சொந்த மனைவி போயஸ் கார்டன் முன்னாடி வந்து தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்லி பிரச்சனை பண்ண சூழ்நிலையில் பல பத்திரிகைகளில் அது பேசும் பொருளாகி அந்த நிலையில் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு நடக்கக்கூடிய உண்மைகள் இதுதான் தெரிஞ்ச பிறகு தான் நயினார் நாகேந்திரன் நீக்கினாங்க. நீ நியாயமாக என்ன பேசியிருக்கணும்? நீ என்னைய சொன்னியடா, நீ என்ன பண்ண உன்னையா மந்திரிலேருந்து எடுத்தான்னு கேட்டிருக்கணும்ல. அந்த மாதிரி யாரையுமே சரி ஜெயலலிதா அவர்கள் திடீர்னு அதீத முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அடித்து தூக்கி எறிவாங்க, எங்கே இருக்கிறானே தெரியாது. இந்த இதுன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த டின்னு மாதிரி இருக்கும். அப்படி நசுக்கி தூக்கி போட்டால் அது எங்கே இருக்குது, என்னடா இவ்வளோ பெருசுக்கு இங்கே ஏதோ நின்றுச்சடா எங்கடா அதுங்கல்ல, அந்த மாதிரி அந்த அம்மா தூக்கி எறிகிறாள். ஆனால் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக அவரை வந்து ஒரு பெரிய முக்கியத்துவத்தில் வச்சுருந்தது காரணம் அவர் என்றைக்குமே நீங்கள் ஒன்று கவனித்து பாருங்கள், ஃபஸ்ட்டு பர்சன் இந்த டயருக்கு உளுந்து கும்பிட்டது ஓபிஎஸ் தான். அந்த அந்த ஒரு ஸ்டைலையே உருவாக்கினாரு. இந்த சொல்லுவாள்ல, இந்த ஸ்டைல், இந்த ஜீன்ஸ் எல்லாம் கிழிச்சு போட்டுக்கிட்டு இந்த கையெல்லாம் கிழிச்சிட்டு இந்த ஃபேஷனை நான் தான் உருவாக்குனேன்னு பெருமை பேசுவாங்கல்ல, அது மாதிரி இந்த டயருக்கு கும்பிடு போடுறத நான் தான் உருவாக்குனேங்கிற மாதிரி அவர் வந்து அடித்து கீழே படுத்துருவார். நீங்கள் நல்லா பாருங்கள், எல்லா பேரும் அதில் இந்த சில மந்திரிங்க இருப்பான், இங்கே வெள்ளை கலரில் பொட்டு வைப்பான், இங்கே சிவப்பு கலரில் வச்சுக்குவான், அவன் நெத்தி கருப்பாக இருக்கும், அவன் ஏடிஎம்கே கலர் மாதிரியே தெரியுவான். ஆனால் எப்பயுமே வந்து இந்த 90 குங்குமம் தான் எல்லாரும் வைப்பாங்க. ஆனால் ஓபிஎஸ்ஸை கவனிங்க, எப்பயுமே அவர் குங்குமம் மட்டும்தான் வைப்பார். என்னன்னா அவங்க அம்மாவான், அவங்க தெய்வம், அம்பாளுக்கு மட்டும்தான் குங்குமம். நாளைக்கு ஐயனாருக்கோ சிவனுக்கோ தான் விபூதி, முருகர் பிள்ளையார் எப்பயுமே ஆண் தெய்வங்களுக்கு தான் வந்து விபூதி வைப்பாங்க, பெண் தெய்வங்களுக்கு குங்குமம் தான் வைப்பாங்க. அதனால அவங்க எனக்கு பெண் தெய்வம் குங்குமம் அந்த ஸ்டைல் பேட்டர்ன் ஒரு சின்ன சின்ன விஷயத்த சொல்கிறேன். அந்த நகர்வுகளில் ஜெயலலிதா அவர்களிடம் தன்னுடைய அவர் நம்பிக்கையை முழுமையாக பெற்று இறுதி நிமிடம் வரை அவருக்கு நம்பிக்கையாக இருந்தாருங்கிறது உண்மை. ஜெயலலிதா இறந்த பிறகு அவருக்கு உண்மையிலே சொல்லணும்னா, நான் இருந்த பாஸுக்கு நான் விசுவாசமாக இருந்தேன். இப்போ அம்மையார் சசிகலா அவர்கள் நடந்த சம்பவத்தை என்ன அப்படின்னு மேடையில் பேசுகிறப்ப கூட அந்த சொல்கிறாங்களே, எனக்கு ஓபிஎஸ் சிஎம்மாக இருக்காருல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் கீழே இருக்க அமைச்சர்கள் பல பேர் அவர் இதை பண்ணுறாரு அதை பண்ணுறாரு, இதை செஞ்சு தரல அதை செஞ்சு தரலான்னு அவர் மீது அடுக்கடுக்கான புகார்கள் வச்சாங்கங்கிறப்ப இந்த ப்ரெஷர் கிரியேட் பண்ணுறப்ப தான் அவங்க கவர்மெண்ட்டை நல்லா கொண்டுட்டு போனோம், சரி என்ன கொண்டுட்டு போகணும் நீங்களே ஆயிருங்க அதுக்கு அப்படிங்கிறப்ப தான் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் நான் அந்த கட்டத்துக்கு வந்தேங்கிறாங்க. இவருக்கு அப்போ என்ன அப்படின்னா, நம்மளே நாளைக்கு எடுத்துட்டாங்களே. நான் இன்னொன்று சொல்லவா, அம்மையார் ஜெயலலிதா இறந்துட்டாங்க அப்படின்னு அறிவிப்பு வந்தப்பயே ஓ பன்னீர்செல்வம் பதவி ஏற்றார்ல, அது யார் சொல்லி? சசிகலா தான் சொன்னது, அவங்க விருப்பத்தேர்வு. ஆமாம், அந்த அம்மா தாங்க அன்கான்சியஸாக இருக்குது, படுத்துருச்சு, செத்து போயிருச்சு. அப்புறம் எங்கே ஓபிஎஸ் ஆன்மா உயிர் எழுதி வச்சுட்டு போனாங்களா? என் உயிர் போன பிறகு ஓ பன்னீர்செல்வம் என் பதவியை அனுபவிக்க வேணும்னு சசிகலா தான் கை காட்டினது. அப்பயே நாளைக்கு ஓபிஎஸ் வேணான்னா சசிகலா வேணான்னு சொல்லியிருக்கலாமே. அதனால் அவங்க சொல்வதில் நாளைக்கு எந்த இடத்துலையும் முரண்படலை கருத்து. அப்போ அவர் பதவி ஏற்கிறப்பயுமே இவருக்கு அந்த நிலையில் பிரச்சனைகள் அதிகமாகிறப்ப தன்னுடைய பதவி பறி போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில், அதான் சொல்கிறேன், இந்த சொல் புத்தி பேசுகிறவனுக்கு காதில் என்ன சொல்கிறாங்கங்கிறது மட்டும்தான் கேட்கும், யார் சொல்கிறான்னு கேட்காது. அது வரைக்கும் ஜெயலலிதா வாய்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தது, அது செத்து போயிருச்சுன்னோன்னா அந்த இடத்துல திடீர்னு குருமூர்த்தி வாய்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அதை தான் நாளைக்கு அவர் சொல்கிறாரு, இந்த தர்ம யுத்தத்தை நடத்த வச்சதே நான் தான். ஒரு ஆம்பளைங்களா போய் நிற்கிறீங்க சசிகலா முன்னாடி, ஆம்பளையே இல்லைன்ட்டாங்க, இம்பார்ட்டன்ட்டுங்கிறான் ரெண்டு பேர்த்தையும், ஓபிஎஸ்சியும் இபிஎஸ்சியும் ஆண்மை இல்லாதவர்களுங்கிறான்.
அப்படி இருக்கிறப்ப நாளைக்கு வந்து நீங்கள் அதாவது இதே டைலாக் தான். இந்த குடிசை பற்றிக்கிட்டு எறிகிறப்ப தீயை அணைக்கிறதுக்கு எனக்கு சாக்கடை தண்ணி தேவைப்பட்டுச்சுங்கிறத இப்போ ஓபிஎஸ்ஸை தான் அந்த நேரத்தில் அவர் இதே கதையை சொல்லி அந்த சாக்கடை தண்ணியை ஓபிஎஸ்ன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். தர்மயுத்தம் நடத்த வைக்கிறப்ப அவர் பின்னாடி நாளைக்கு சார்ந்த எம்எல்ஏக்களை அவர் கூட போய் நிற்க வைக்கிறதுக்கு பிஜேபி ப்ளே பண்ணுது. ஒரே ஒரு அமைச்சர், சிட்டிங் அமைச்சர் ஓபிஎஸ்கிட்ட போனார், மாப்பா பாண்டியராஜன். அவர் நல்லா தெரியும், ஆர்எஸ்எஸ் ப்ராடக்ட்டு, அவர் பிஜேபி கைக்கூலி, அவர் எப்போ பிஜேபி என்ன சொன்னாலும் அதான் கேட்பார். கம்ப்ளீட்டாக பிஜேபி நாளைக்கு ஓபிஎஸ் பின்னாடி இருந்து ஆதரவு எம்எல்ஏக்களை எல்லாத்தையும் மிரட்டி அந்த பக்கத்து இழுக்க நினைத்தப்ப அந்த இடத்துல கிரிப்பா சசிகலா அவர்கள் நாளைக்கு எல்லாத்தையும் கூவத்தூரில் கொண்டு போய் அடைச்சி தனக்கு வேண்டிய எம்எல்ஏக்களை வைத்து தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று நினைத்த போது இவங்க உடனே சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வருது, அவங்க உள்ளே போகிறாங்க. அப்போ சரின்னு இன்னொருத்தவங்களை கை காட்டுறாங்க. அந்த கை காட்டுறதுட்டு அப்பயுமே வந்து செங்கோட்டையன் தான் எல்லாரும் சாய்ஸ் பண்ணது. இந்த டிடிவி மாதிரியான சில ஆட்கள் தேவையில்லாமல் மண்டையை கசக்கி விட்டு எடப்பாடி கிட்ட கையை திருப்பி விட்டாங்க. அந்த நிலையில் திரும்பியும் நாளைக்கு ஓபிஎஸ் கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நீ வந்து எடப்பாடியை நாங்கள் கையில் எடுத்துட்டோம், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த குடும்பத்தை காலி பண்ணுங்க அப்படின்னோன்னா திரும்பி பிஜேபி சொல்லுதேன்னு சொல்லி சரி நான் எடப்பாடி கூட கை கோக்குறேன் அப்படின்னு கோத்துக்கிட்டு திரும்பி இருந்தார். அந்த நிலையில் பிஜேபி சொன்னதை கேட்டார், குருமூர்த்தி சொன்னதை கேட்டார், ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஜெயலலிதா சொன்னதை கேட்டார். ஆனால் பிஜேபியும் குருமூர்த்தியும் அவரை நல்வழிப்படுத்தினாங்களா, நல்ல ஒரு இடத்துல கொண்டாந்து சேர்த்தாங்களான்னா இல்லை. அவன் தேவைக்கும் அவனை பயன்படுத்தினாங்க, நட்டத்துல கொண்டு போய் அவரை விட்டுட்டாங்கிறது தான் உண்மை. ஒரு முதலமைச்சராக இருந்த ஒரு இடத்துல இருந்தவர் ஜெயலலிதா டயருக்கு காரில் விழுவலாம். எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிறப்ப துணை முதலமைச்சரை ரோட்டில் நிப்பாட்டி வச்சு நீ கும்பிடுபட விடுறது எந்த அளவுக்கு கேவலமான செயல். அதை நாளைக்கு எடப்பாடி செய்கிறப்ப ஓ பன்னீர்செல்வம் நாளைக்கு அவரோட கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டாரு, இது அடிமை தான். இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவான், நான் திடீர்னு போய் நின்னேன், என்னை மேலேருந்து கீழே வரைக்கும் 2 நிமிஷம் தான் பார்த்தாரு, பார்த்தோன்னே காலமுகடான்ட்டாருங்க வரல. அது மாதிரி எடப்பாடி ஓ பன்னீர்செல்வத்தை கரெக்டாக இதுதான் டியூன் பண்ணிக்கிட்டாரு. அப்பையிலேருந்தே அவரை சப்ரஸ் பண்ணுறது, கட்சியை அவர்கிட்ட கொண்டுட்டு போகாமல் இருக்கிறது, அவர்கிட்ட இருக்கிற ஆதரவான எம்எல்ஏக்களை தன்வசப்படுத்துறதுங்கிறத அவர் அரசியலில் இருக்கிறப்ப தெளிவாக பண்ணிட்டார். லக்ஷ்மணன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ வந்து ஓபிஎஸோட ஆதரவாளர் 2021 அவருக்கு சட்டமன்றத்தில் வாய்ப்பளிக்க மறுக்கிறது அதிமுக. அப்போ லட்சுமணன் போயிட்டு ஓபிஎஸ் தான் உங்களை நம்பி தானே இருந்தேன், எப்படி கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் துணை முதலமைச்சர், நீ அவர் ஆதரவு எம்எல்ஏக்கு சீட்டு வாங்கி தர முடியலன்னா நீ என்ன தலைவன் கேட்பான்ல யாராக இருந்தாலும். அப்போ அது சொல்கிறப்போ உனக்கெல்லாம் வயசு இருக்குதுப்பா, நீ பொறுமையாயிரு அப்படின்னு இவர் சொல்கிற நிலையில தான் அவர் நாளைக்கு ஓபிஎஸ்ஸை விட்டு வெளியேறுகிறார், திமுகவில் இணைகிறார். எஸ்பி லட்சுமணன் வந்து இன்னைக்கு எம்எல்ஏவாக இருக்கிறார். விழுப்புரம் மாவட்டத்தில் சிவி சண்முகத்தை தோற்கடித்து திமுக சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினார். 1 விக்கெட்டு காலி. 2வது விக்கெட்டு இப்போ பொன்முடியை மீறி விழுப்புரத்தில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். ஓபிஎஸ்டர்னு வந்த ஒரு ஆள் இன்னைக்கு திமுகவில் எந்த அளவுக்கு செல்வ செழிப்போடு இருக்கிறார். 18 எம்எல்ஏக்களில் டிடிவி தினகரனை நம்பி போன செந்தில் பாலாஜியும் தங்கத்தமிழ்ச்செல்வனும் இன்று திமுக வந்த பிறகு இன்னைக்கு என்ன அதிகாரத்துவத்தோடு இருக்கிறார்கள். குருவை மிஞ்சின சிஷ்யன் அப்படிங்கிற இடத்துல டிடிவி தினகரனை தேனி பாராளுமன்ற தேர்தலில் தங்கத்தமிழ்ச்செல்வன் தோற்கடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு சில பார்வைகள் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்களுடைய இன்றைய மனநிலையில் திமுகவுக்கு போனால் அந்த நம்மளுக்கே தோணும்ல, நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு நாய் எய்த்த வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டு வரும், என்னன்னு பார்த்தா அவன் டெய்லி கறி போடுறான்டாங்கிறப்போ நமக்கே ஒரு சூழ்நிலையில் பார்த்தியா அவன் நல்லா சமைக்கிறான்டா, இங்கேருந்து போகிறவன நல்லா பார்த்துக்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. இந்த சூழ்நிலையில் அவங்க நம்மளும் போனால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் எல்லார் மத்தியிலையும் மாறுது. ஓ பன்னீர்செல்வம் இவ்வளோ நாளாக பயந்தது பிஜேபி தன்னை ஏதாவது செய்யுமோ. 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு, அவரும் கல்லா கட்டியிருப்பார். 2 மகன்கள் இருக்காங்க, அரசியல் வாழ்க்கைகள் பாதிக்கப்பட்டுருமோ, ஜெயிலில் தூக்கி வச்சிருவோம், எல்லாம் பிஜேபி எல்லா இடத்துலையும் ஆட்டம் கட்டுறவங்க நமக்கும் ஆட்டம் கட்டிடுவாங்களோ அப்படிங்கிற சில பயங்கள் அவர் மத்தியில் இருந்துச்சு. அவர் அதை முடிவெடுக்க முடியாமல் இருந்த நிலையில தான் அவரை சார்ந்து இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மனோஜ் பாண்டியனாக இருக்கட்டும், நாளைக்கு வைத்தியலிங்கமாக இருக்கட்டும், எல்லாரும் ஒன்றா நாளைக்கு வெளியில் கிளம்புறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மனோஜ் பாண்டியன் என்னங்க போயிட்டார் அப்படின்னா அவர் ஓபிஎஸ் ஆதரவாளர், வைத்தியலிங்கம் எங்கே போயிட்டாரோ அவர் ஓபிஎஸ் ஆதரவாளர், ஓபிஎஸ் எங்கே போயிட்டாரோ அவர் எங்களுக்கு துரோகி, செங்கோட்டை எங்கே போயிட்டாரோ அவர் எங்களுக்கே தேவையில்லைங்க அதனால தான் வேணானோ, இது இப்படி தான் பேசுகிறாங்களே தவிர, ஆனால் ஐயப்பன் ஏன் போயிட்டாரோ அவர் ஓபிஎஸ் ஆதரவாளர் இப்படி பேசுகிறாங்களே தவிர, ஆனால் அந்த 66 எம்எல்ஏக்களில் இவங்க எல்லாம் கணக்கில் இருக்கிறவன், இவெல்லாம் ரெட்டலையில் நின்று தான் எம்எல்ஏ ஆனால் அவன் என் கட்சி சின்னத்தில் நின்று ஜெயித்த கேண்டிடேட்டுங்கிறத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது ஏடிஎம்கே. அது உங்களுடைய வீக்கர் பாயிண்ட்டு.
ஒரு ஆட்சி 5 வருஷம் முடிஞ்சு இன்றைக்கி ஆன்டி இன்கம்பன்சி கிரியேட் ஆயிருச்சு. ஆட்சியாளர்கள் மத்தியில் எதிராக மக்கள் மத்தியில் ஒரு கடுமையான அதிருப்தி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய நிலையில் அவர்கள் கட்சியிலிருந்தோ அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் உங்களை தேடி வரணும். உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அந்த கட்சிக்கு போகிறப்ப நாளைக்கு மக்களுடைய எண்ண ஓட்டமோ அவர்களுடைய வாக்கோ எப்படி அதிமுகவை சார்ந்து வரும் அப்படிங்கிறப்ப ஓபிஎஸ்க்கு இது ஒரு பெரிய யோசனைகளை உருவாக்குது. வைத்தியலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலாவை எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கி வச்ச பிறகு டெல்டா, ஏன்னா மன்னார்குடி தானே அவங்க சொந்த ஊர், சசிகலாவுக்கும் டிடிவிக்கும் மன்னார்குடி தான் பேசு. அந்த மன்னார்குடி டெல்டா சைடில் நாளைக்கு இந்த கம்யூனிட்டியவோ இல்லை இவங்களை ஒதுக்கி வச்சதை மீறி எப்படி பாலிடிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தப்ப அதிமுகவை உயிர்ப்புடன் வைத்திருந்தது வைத்தியலிங்கம். அந்த அளவுக்கு டெல்டாவில் நீங்கள் அதாவது ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளர், இவர் எடப்பாடி இணை ஒருங்கிணைப்பாளர், இவர் துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியலிங்கம். அந்த அளவுக்கு அந்த கம்யூனிட்டியை அந்த பெல்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு எலிஜிபிளான லீடராக வேணுங்கிறதுக்காக அவருக்கு 3வது ஏடிஎம்கேல 3வது டெசிக்னேஷன் கொடுத்து வச்சிருந்த ஒரு நபர் இன்றைக்கி உங்களை விட்டு வெளியேறாரு, திமுகவில் போய் சேர்றாருங்கிறப்ப ஏற்கனவே திமுகவில் டெல்டா ரொம்ப ஸ்ட்ராங்கு. இப்போ ஏடிஎம்கேவுக்கு வலு சேர்த்தவரும் நாளைக்கு இங்கே வந்துடுறாரு அப்படிங்கிறப்ப இது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஓபிஎஸ் மனநிலையை மாற்றுகிறது. நம்மக்கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் அங்கே போயிட்டாங்க, அவங்கெல்லாம் நாளைக்கு திரும்பி நல்லா இருக்கிறாங்க, இப்போ அவர் அடுத்தது நம்ம என்ன செய்கிறது, நம்மளையே சசிகலா அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புலையோ இல்லை மேடைகளில் பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்க, ஓபிஎஸ் என்ன செய்கிறது, அவருக்கு வேறு வழி இல்லை, அரசியலில் எல்லாத்துக்கும் சர்வைவல்ங்கிறது ரொம்ப தேவை, தன்னை எப்படி காப்பாற்றிக் கொள்வதுங்கிறத நோக்கி தான் பயணிக்கிறாங்க. இப்போ டிடிவி தினகரன் இவ்வளோ நாளாக நாளைக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியேறுகிறேன்னாரு. நான் கூட்டணியில் இருக்கேன்னா இல்லைன்னு போய் நயினார் நாகேந்திரன்ட்ட கேளுன்னாரு. ஏங்க வெளில போனீங்கன்னா சிஎம் கேண்டிடேட்டை மாற்றுனாரு. நான் எடப்பாடிக்கு பிரச்சாரம் பண்ண போனேன்னா நாளைக்கு என் கட்சிக்கான என்னை மதிப்பானா, யாராவது என் கூட இருப்பானான்னாரு. தூக்கில் தொங்கிடும் அந்த ஆள் கூட நிற்கிறதுக்குன்னாரு. போய் நிற்கலையா கேட்டால் சர்வைவல். அந்த நிலையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு 300 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆனால் என்டிஏ வழியாக உள்ள வந்துன்றார். அதான் இதை தான் அது என்டிஏ விட்டு தானே வெளில போயிட்டீங்க நீங்கள். அதை தான் சொல்கிறேன்ல, நீங்கள் என்டிஏலேருந்து வெளியில் போயிட்டீங்க. ஏடிஎம்கே முதல்ல இங்கே 2 தடவை பிரதமர் வந்தப்போ உங்களை மதிக்கலை, உங்களை பார்க்கல, நீங்கள் கூட்டணியில் தானே இருக்கீங்கன்னு எல்லாம் மைக்கை நீட்டினோன்னா நான் இருக்கேனா, நீ போய் நயினார் நாகேந்திரன் கேள்வி நான் இருக்கேனா இல்லையான்னு ஏன்டா ஏன் கேட்குறேன்னு நீங்கள். அப்புறம் நாங்கள் என்டிஏ விட்டு வெளியேறோன்னு நீங்கள் தான் அறிக்கை கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் திரும்பி நாளைக்கு நீங்கள் போய் ஓபிஎஸ் கிட்ட தான் சேர்றீங்க. எங்கள் அமித்ஷாவை பார்த்தாரா இல்லை மோடியை பார்த்தாரா? இங்கே இவரை பார்த்து தானே சேர்ந்தார். இவரை வந்து 300 ரூபா டீல் கொடுத்துருக்குறாங்க கூட்டணிக்கு வந்ததுக்கு. இது யார் எனக்கு சொன்னதுன்னு சொல்கிறேன். இவர் அமமுக கட்சியோடைய பொதுச் செயலாளராக இருந்தால் நாளைக்கு மாணிக்கம் ராஜா இருக்கார்ல, இப்போ திமுகவில் சேர்ந்தார், அவர் வந்து இவரை நம்பி அவருடைய இடம் வீடு நிலப்பழத்தெல்லாம் அடமானம் வச்சுருக்கிறாரு நிறையா செலவுகளுக்கு. இவருடைய அந்த கட்சியோட பொதுச்செயலாளர்னா என்ன, இவருக்கு அடுத்தது டிடிவிக்கு அடுத்தது இருக்கிறது. இந்த 300 ரூபா வந்ததை சைலண்ட்டாக வச்சுருந்துருக்காரு, இவருக்கு தெரியாது போல். அதுவும் பிஜேபி என்ன சொல்லியிருக்கு, இது நீங்கள் வந்ததுக்காக நாங்கள் கொடுக்குறது எலெக்ஷன் டைமில் உங்களுக்கு கொடுக்குற தொகுதிகளுக்கோ மற்ற தேர்தல் செலவுகளுக்கோ அது எடப்பாடி தனியாக கொடுப்பாருன்ட்டாங்க போல். இந்த 300 நாளைக்கு நீ வாங்கி வந்திருக்கேன் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கலான்னு சொல்லணும்ல. இவர் மாணிக்கராஜா போய் என்ன அந்த மாதிரி வந்துச்சாமே நீங்கள் என்ன சொல்லவே இல்லைன்னதுக்கு அது ஒன்றும் கட்சிக்கு கொடுக்கல, அது எனக்கு கொடுத்தாங்கன்னு இருக்காரு. அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்த போக தான் அவங்களுக்குள்ளார வாக்குவாதமாகி அவர் உடனே நாளைக்கு திமுகவில் வந்து சேர்றாரு. இப்போ தன்னுடைய சுயமரியாதையை அடமானம் வைத்துவிட்டு இன்னைக்கு டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவ்வளோ பேச்சு பேசுகிறாரு, தர்மம் நடத்துகிறவர் தான் தர்ம யுத்தம் நடத்தினா அதர்மமாக இருக்கிறவர், அதை யார் பேசுகிறது? நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் எங்கே போய் நிற்கிறீங்க? சரி, இவர் எந்த இடத்துலையாச்சும் நியாயமாக நடந்திருக்காரா? செங்கோட்டையன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் 4 பேரும் சேர்ந்து பசுமனுக்கு போனீங்க. டிடிவி தினகரன் இதில் இருக்க யாராவது ஒருத்தருக்காச்சும் இப்போ இது வரைக்கும் குரல் கொடுத்துருக்காரா? செங்கோட்டையனை வேணான்னு அதிமுக தூக்கி எறிஞ்சப்ப இல்லைங்க நாளைக்கு நீங்கள் அதிமுகவில் கூட வேணாம், அவர் அமமுகவில் இருக்கட்டும், நான் குக்கர் சின்னத்தில் அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துக்கிறேன், என் கூட இருக்கட்டும்னு அவருக்கு வாதாடினாரா? கிடையாது. ஓ பன்னீர்செல்வத்தை அமமுகவில் இணைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாரா? நீ தான் நேரடியாக அமித்ஷாட்ட பேசுகிற இடத்துல இருக்கிறீங்க. அமித்ஷா கூப்பிட்டு சொன்னார், நான் கேட்டேன், அமித்ஷா நான் சொன்னேன் அதை கேட்டுக்கிட்டாருன்னு பேசுகிறீங்கல்ல. சசிகலா அவர்களுடைய அடையாளத்துக்கு அவங்க சித்திங்கிறதுனால தான் நீ நாளைக்கு இருக்கிற. நாளைக்கு சசிகலா அவர்களை எடப்பாடி சேர்த்துக்கிட்டாதான் நான் அமமுகவை கொண்டு போய் சேர்ப்பேன், இல்லைன்னா நான் சேர்க்க மாட்டேன், எங்கள் சித்தியை மதிக்காமல் நான் எப்படி போவேன் அப்படின்னு நின்னியா? எந்த இடத்துலையும் எதையுமே செய்யாமல் பச்சோந்தித்தனமாக நாளைக்கு மாறிய டிடிவி தினகரன்
நியாயமாக துரோகத்திற்கு கொடுக்கப்பட்ட நோபல் பரிசை எடப்பாடி பழனிசாமியிடம் வந்து வாங்கி டிடிவி தினகரனிடம் ஒப்படைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேங்கிற மாதிரி இவர் அந்த அளவுக்கு பண்ணிட்டு இவர் ஓபிஎஸ்ஸை பேசுறதுக்கு என்ன இருக்குது? ஆக்சுவலாக சொல்லணும்னா அவர் வந்து துரோகின்னு சொல்கிற அளவுக்குலாம் ஓபிஎஸ் எந்த இடத்துலையும் யாரோடைய வைத்தறிச்சலையும் கொட்டிக்கல, யாருக்கும் துரோகம் பண்ணவும் இல்லை. அவர் சொன்னவங்ககிட்ட அன்று இருந்த முதலாளிகளிடம் கையை கட்டி கொண்டு தன்னோட எஜமானருக்கு விசுவாசமாக நடந்து கொண்டாரே தவிர ஓ பன்னீர்செல்வத்துக்கு மேலே எந்த தவறும் சொல்ல முடியாது. ஐகானிக்கலி காமராஜர் முதலமைச்சராக இருந்தாருங்கிறப்ப இன்னைக்கு இருக்கிற எல்லா நாடார் சமூகத்திலையும் பரவாயில்லையா நம்ம ஜாதிகாரன் ஒருத்தன் சிஎம்மாக இருந்தான் பாரு. ஆனால் அவரை எப்படி எல்லாம் லீடராக கொண்டாடுறானோ, எப்படி மூக்கையா தேவருக்கு இன்றைக்கும் முக்குளத்தோர் சமூகத்தில் நாளைக்கு அவர் ஒரு அந்த காலத்திலே எம்பி ஆனார், தேவரையாக்குன்னு இருக்கமா இருந்தார் அப்படின்னு அவரை வந்து ஒரு வழித்தொண்டெல்லாம் பார்க்குறானோ, ஓ பன்னீர்செல்வத்தை இந்த ஜாதியிலேருந்து ஒருத்தன் சிஎம்மாக இருந்தான் பாரு அப்படிங்கிறப்ப அந்த கம்யூனிட்டியோட ஆதரவு, அந்த சமுதாய மக்களுடைய ஈர்ப்புங்கிறது ஓ பன்னீர்செல்வத்திட்ட நிறையா இருக்குது. திமுகவுக்கு அது பயன்படுமா இன்னைக்கு? இல்லை, ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு இமேஜ் ஃபேக்டரி இருக்கிறப்ப அதை அவர் ஒன்றுமே இல்லாமல் அழிச்சிக்க முடியாதுல்ல. அவர் ஏன் இங்கே வராருங்கிறதுக்கு சொல்கிறேன். அவர் எனக்கு இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது, எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது, என்கிட்ட ஒரு ஈர்ப்பு இருக்குது, என்ன அந்த சமூக மக்கள்லாம் நாளைக்கு என்ன பெருசாக நினைக்கிறான் அப்படிங்கிறப்ப நாளைக்கு பரவாயில்ல இன்னைக்கு பிஜேபி என்னை அமைதியாருன்னு சொல்லுது, எடப்பாடி என்னை வேணான்ட்டாரு, ஒன்றுமே இல்லாத பண்ருட்டி ராமச்சந்திரன் ஓபிஎஸ்ங்கிற சகாப்தம் முடிஞ்சுட்டான், என்னடா இப்படி கேவலப்படுத்துறீங்க என்ன அப்படிங்கிறப்ப அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறப்ப முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஓ பன்னீர்செல்வத்தின் மீது ஒரு முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பிரியம் இருக்குது. இன்னொன்று, அவர் என்றைக்குமே யாரையுமே கடுமையாக விமர்சனம் பண்ணதில்லை, ஒரு ஹார்ஷ் ஹேண்டலிங் கிடையாது. இன்றைக்கி இந்த எடப்பாடி சட்டசபையில் எழுந்திரிச்சுட்டு யார் தெரியுமா ஊன்ட்டு ஆகுங்க இந்த உரிமையிலாம் வாப்பாங்கிறான்ல, அந்த வேலையெல்லாம் ஓபிஎஸ் பார்க்கவே மாட்டார். மரியாதையாக பேசுவார், ரொம்ப சாஃப்டாக பேசுவார். எடப்பாடி ஓபிஎஸ்க்குள்ளார சண்டை வந்தப்பயே ஓ பன்னீர்செல்வத்தை பக்கத்தில் உட்கார வைக்கக்கூடாதுன்னு எடப்பாடி பிரச்சனை பண்ணப்போ முதலமைச்சர் சபாநாயகர்கிட்டயே சொன்னது வந்து அவங்களுக்குள்ளார 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 நாளும் அவரும் 3 தடவை சிஎம்மாக இருந்தவர், இவங்க பிரச்சனைக்காக அவர் தூக்கி எப்படி லாஸ்ட் ரோவில் போட முடியும் அப்படின்னு தான் சொன்னார். அந்த அளவுக்கு ஓ பன்னீர்செல்வத்தின் மீது ஒரு பெரிய மரியாதை உள்ளவர். நம்ம போன இன்டர்வியூலேயே நம்ம சொல்லியிருந்தோம், அவர் திமுகவில் சேர்றது தான் அவருக்கு நல்ல சாய்ஸு. கட்சி கரையை கட்டாதன்னு சொன்னவனுக்கு திமுக கரையை கட்டுறதுல என்ன கேவலம் வந்துட போகுதுங்கிற மாதிரி ஐயப்பன் என்னைக்கு சட்டசபையில் எந்திரிச்சு பேசினாரோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், பேச்சுவார்த்தை முடிஞ்சுன்னு. என்னன்னா, என்றைக்குமே அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவாங்க, அமைச்சர்கள் பேசுவாங்க, முதலமைச்சர் பேசுவார்னா முடிஞ்சு போச்சு, அன்றைக்கி ஹவுஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எல்லா மூத்த அமைச்சர்கள் பேசினதுக்கப்புறம் ஐயப்பனை பேச கூப்பிட்டாரு சபாநாயகர். கீழே இருந்து யாவா வரும் நேரும் ஓங்கிறாங்க. அப்போ அவர் மெதுவாக கையை காட்டியோ சிஎம் தான் சொன்னார் அப்படின்னு கண்ணை காட்டுறாரு. அப்போ எப்போ அவர் கண்ணை காட்டினாரோ அப்போயே இங்கே பேச்சுவார்த்தை உடன்பட்டுருச்சு அப்படிங்கிறதான். திமுகவை பொறுத்த வரைக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு உரிய மரியாதை கண்டிப்பாக முதலமைச்சர் கொடுப்பாரு. நீங்கள் இன்று தேனி மாவட்டத்தில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதிகள் இருக்குது, அதில் 3 திமுக வசம் இருக்குது, ஒன்று தான் ஓபிஎஸ் கையை விட்டு இருக்குது. இப்போ அது ஓபிஎஸ் வந்ததுனால இப்போ தேனியும் மொத்த மாவட்டமும் திமுகவுக்கு சாதகமாக ஆயிடுச்சு. டிடிவி தினகரனை மட்டும் அதிமுக வசம் வச்சிருக்கிறதுனால முக்குளத்தோரோட வாக்கு வங்கியை முழுமையாக அறுவடை செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் ஓபிஎஸ்ஸோடைய நகர்வுகள் காட்டுகிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிக்கலி அவங்க பெரிய ஒரு இந்த சமுதாயத்தோடைய ஆதரவு உள்ள ஒரு கட்சின்னு காட்டாமல் இருந்தால் கூட, பட் முக்குளத்தோருடைய பெரும்பான்மையான மக்கள் நாளைக்கு திமுகவை பெரிதும் மதிக்கிறார்கள், நம்புகிறாங்க. நீங்கள் அவங்களோட கம்யூனிட்டி வாய்ஸ்லேயே இப்போ தங்கந்தனரசு, மூர்த்தி, டிஆர்பி ராஜா, மகேஷ், ஐ பெரியசாமி இந்த மாதிரியான அமைச்சர்களுடைய பகுதிகளுக்குள்ளார அந்த சமூகத்தோடைய ஆர்ப்பரிப்பு திமுகவுக்கு ஆதரவு ஜாஸ்தியாக இருக்கிறப்ப இப்போ ஓபிஎஸ்ஸோடைய வருகையும் மீண்டும் அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஃபேக்டர் தான் கொடுத்துருக்கு. இதனால் நாளைக்கு அதிமுகவுக்கு பலவீனம் கண்டிப்பாக இருக்குன்னா இருக்குது. எதனால் அப்படின்னா மறுபடியும் சவுத் அவங்களுக்கு ஃபுல்லாக மைனஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ சசிகலா அவர்கள் கட்சி தொடங்குறதா இருக்கட்டும், டிடிவி வந்து உங்ககிட்ட இருந்தாலுமே யாரும் வந்து இப்போ நானே ஒரு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சசிகலா மீது மரியாதை உண்டா டிடிவி மீது மரியாதை உண்டான்னு கேட்டால் நான் சசிகலாவை தான் சொல்லுவேன். ஸோ கிரவுண்ட் லெவலில் எல்லாருமே வந்து அந்தம்மானால தான் இவர் அப்படி இருக்கிறப்ப நாளைக்கு இவரை நீங்கள் வச்சுக்கிட்டாலுமே அவங்க உங்களை ஏற்று நிற்கிறப்ப அவங்க பின்னாடி தான் அந்த சமூகம் நிற்கும். அந்த பார்வையிலையும் சரி, இப்போ ஓபிஎஸ் நாளைக்கு திமுகவுக்கு போகிறப்பையும் அந்த ஆதரவு வேணால் ஓபிஎஸ்னால பெரிய சவுத் லெவலில் ஒரு பெரிய இம்பேக்ட் கொண்டுட்டு வர முடியலனாலும், ஆனால்
அவர் நிற்கக்கூடிய தொகுதியிலையும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய தொகுதியிலையும் ஆதரவு எம்எல்ஏக்களுடைய பகுதிகள்லையும் இப்போ உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் வந்திருக்காரு, ஒரத்தநாடு எம்எல்ஏ வைத்தியலிங்கம் வந்திருக்காரு. இப்போ இந்தந்த தொகுதிகள் டெல்டாவில் எல்லா இடத்துலையும் நாளைக்கு மறுபடியும் இது திமுகவுக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு செயலாக தான் பார்க்கப்படுறது. 100 மடங்கு தேமுதிகவை நீங்கள் சேர்த்ததுக்கு ஓ பன்னீர்செல்வத்தால் பயன் இருக்குதான்னா தேமுதிக சேர்த்ததோட 100 மடங்கு ஓபிஎஸ் சேர்த்ததில் பயன் இருக்குது. அவரை பொறுத்த வரைக்கும் அவரை ஒரு தவறான அரசியல்வாதியாகவோ திமுகவை இந்த நிலையில் ரொம்ப கடுமையாக சாடி இருக்கிறாரு, முதலமைச்சரை பேசியிருக்கிறாரு, கலைஞரை விமர்சனம் செய்திருக்கிறாரு, நம்ம சித்தாந்தத்துக்கு எதிரான விஷயங்களை. இப்போ நாளைக்கு கலைஞரை புதைக்கிறதுக்கு எடப்பாடி இடம் தர மாட்டேன்னாரு. அவருடைய விமர்சனங்கள் இன்றைய இருக்க முதலமைச்சரை கடுமையாக ஒரு மேலே பேசுறது, உதயநிதியை விமர்சனம் செய்கிறது, இது மாதிரி மார்க்கிங் ஃபேக்டர் இருக்குல்ல. இப்போ விஜயபாஸ்கர் ஹெல்த் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி கலைஞரை நாற்காலியில் வரதை வச்சு கிண்டல் செஞ்சதுனால தான் சட்டசபையில் பேசி அவர் மந்திரியானாருங்கிற மாதிரியான எந்த ஒரு ஹைலைட்டட் ஃபேக்டர் ஓபிஎஸ் நாளைக்கு டிஎம்கே பெருசாக டேமேஜ் பண்ணதுக்கு உண்டானது இல்லை. ஆமாம், அதுக்கு அப்பாற்பட்ட அவர் ரொம்ப சாஃப்ட் ஹேண்டிலிங் பர்சனு, ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர். எப்படி பேட்டி கொடுத்துட்டு வெளியில் வந்து முதலமைச்சரை நாளைக்கு எங்கள் அண்ணன் சொல்லுவார், தளபதினே சொல்லுவார், தளபதி வாய்ப்பு கொடுத்தா நிற்பேன். அவர் அப்போ கூட நாங்கள் பேசி முடிச்சுட்டோம் எனக்கு சீட்டு தரேன்னாருன்னு சொல்கிறதுக்கு 1 நிமிஷம் ஆகுமா, வாய்ப்பு கொடுத்தால் நிற்பேன் அப்படிங்கிறப்ப முதலமைச்சருக்கு அந்த மாதிரி பேசினா ரொம்ப பிடிக்கும். அதுவும் ரொம்ப இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்டு. இப்போ துரைமுருகனை ஆற்காடு வீராசாமியை காலி செய்தவர், கோசிமணியை காலி செஞ்சவர், வீரபாண்டியாரை காலி செஞ்சவர், துரைமுருகனை வச்சுக்கிட்டாரு. ஏன்னா அவரை பவ்யமாக அவர்கிட்ட அடி பண்ணிக்கணும். இவங்கெல்லாம் நாளைக்கு நான் உங்கள் அப்பனையே பார்த்தவன், நீ என்னடா அப்படிங்கிற ஆட்கள்லாம் க்ளோஸு. உங்கள் அப்பா கிட்டே இருந்தாலும் நாளைக்கு உங்ககிட்டே இருப்பேன், உங்களிடம் இல்லை உதயநிதி இல்லை இன்பநிதி முதலமைச்சர் ஆனாலும் நான் அமைச்சரவையில் இருப்பேன் அப்படிங்கிற இந்த மாதிரி அடிமை தான்டா எனக்கு வேணுங்கிற மாதிரி ஓ பன்னீர்செல்வத்தோடைய செயல்பாடு முதலமைச்சருக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்கும். அவருடைய நடவடிக்கைகள், சட்டசபையில் அவர் பேசிய பேச்சுகள், பல கவனங்களை அவர் ஈர்த்திருக்காரு. ஓபிஎஸ் கேட்டிருக்காரு, நிறைய சிஎம்மாக இருக்கிறப்ப அவர் வெளிப்படையாக செஞ்சு கொடுத்துருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்களுக்குள்ளார அந்த கான்டாக்ட் ஜெல்லாயிரும். நாளைக்கு மீண்டும் 26 சட்டசபையில் ஓ பன்னீர்செல்வம் ஜெயித்த பிறகு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், இந்த 2 மினிஸ்ட்ரியில் கண்டிப்பாக ஏதோ ஒன்று அவருக்கு, ஒன்று ஃபினான்ஸு, அப்படி இல்லைன்னா பொதுப்பணித்துறை, இது 2ல் ஏதோ ஒன்று அவர் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறேன். ஓ பன்னீர்செல்வத்தோடைய அரசியல் நகர்வில் இது உண்மையிலே இன்றைக்கி தான் அவர் கரெக்டாக உருப்படியான ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காரு. இவ்வளோ நாள் அவர் யோசித்தது பிஜேபி தன்னையோ தன் குடும்பத்தையோ மகன்களையோ ஏதாவது செஞ்சிருமான்னு பயந்தவங்க இந்த நிலையில் நாளைக்கு திமுக அதற்குண்டான ஒரு ஸ்ட்ராங்கான உத்தரவாதத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ செந்தில் பாலாஜியை தூக்கிட்டு போனீங்க, என்ன செய்ய முடிஞ்சிச்சு? நான் 1 நாள் உள்ளே வச்சிங்க, திரும்பி வெளில வந்தாலும் நான் திரும்பி அவரை மந்திரியாக தான் வச்சுருக்கேன், திரும்பி நாளைக்கு நிப்பாட்ட தான் போகிறேன், திரும்பி அவர் இருக்க தான் போவாருன்னா கொண்டுட்டீங்களா? ஒன்றும் செய்ய முடியல. அப்படி இருக்கிறப்ப ஓ பன்னீர்செல்வத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதை முழுமையாக நாங்கள் எங்கள் கட்சி சட்ட ரீதியாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். ஒரு பலம் இருந்தால் சண்டை போடலாம். அந்த ஒரு விஷயத்தை உத்தரவாதத்தை திமுக அளித்த பிறகு ஓ பன்னீர்செல்வம் தைரியமாக இன்று வந்து திமுகவில் இணைந்திருக்கிறாருங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக பாராட்டத்தக்க விஷயமா பார்க்குறேன். நன்றி 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 சார், நன்றி சார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.